Welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா hand embroideryல back stitch tutorial தான் பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம பாருங்க, beginnersக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கான ரிப்ளை உடனே கொடுக்குறேன். ஓகே, இப்போ பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு விட்டுக்கோங்க. இதே மாதிரி 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நீடில் மாட்டி கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே கொஞ்சம் கேப் விட்டு நீடில் மறுபடியும் ஃப்ரேம்க்கு கீழே இந்த மாதிரி இறக்குங்க. மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே கீழேருந்து மேல் பக்கமாக நீடில் இந்த மாதிரி வெளியில் இடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல கீழே நீடில் இறக்குனீங்களோ அதே இடத்துல மறுபடியும் இறக்குறீங்க. ஸோ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ABCDன்னு போட்டு காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ஏல வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஏ புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி பி வழியாக கீழே இறக்குறீங்க. இப்போ அகெயின் அந்த நீடில் அப்படியே சி வழியாக வெளியில் எடுக்கிறீங்க. சி வழியாக வெளியில் எடுத்து மறுபடியும் பி வழியாக கீழே இறக்குறீங்க. இப்போ அகெயின் அதை டி வழியாக வெளியில் எடுக்கிறீங்க. சி வழியாக கீழே இறக்குறீங்க. ஸோ இதுதான், இதே மாதிரியே தான் நீங்கள் பேக் ஸ்டிச் போடணும். ரன்னிங் ஸ்டிச் போட்ட மாதிரி தான், அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரன்னிங் ஸ்டிச்சில் இடையில கேப் இருக்கும், பேக் ஸ்டிச்சில் சுத்தமாக கேப்பே இருக்காது. நம்ம ஆல்ரெடி எடுத்த அதே கேப்பில் தான் நம்ம இதை வந்து போடுவோம். ஸோ அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் சின்னதாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் எப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். எந்த ஹோல் வழியாக நம்ம கீழே இறக்குறோமோ அதே ஹோல் வழியாக தான் நம்ம மறுபடியும் வந்து கீழே இறக்கணும். ஸோ நான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணலை, நீங்கள் ஜஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க இல்லையா, அது வந்து தப்பான ஸ்டிச், ஓகேவா? கொஞ்சம் வந்து இப்படி ஏற்றி இறக்கி பக்கத்தில் கூட நீங்கள் விட்டிங்கன்னா கூட அந்த ஸ்டிச் வந்து தப்பாக போயிடும். இப்போ நான் மறுபடியும் அகெயின் உங்களுக்கு கரெக்டாக போட்டு காட்டுறேன். இதே நீங்கள் அதே ஹோலில் கரெக்டாக நீடில் உள்ளே இறக்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சு ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக நீட்டாக வரும். அந்த ஹோலை விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் கீழே இறக்குனீங்கன்னா கூட உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக வரும். ஸோ ஸ்டிச் வந்து நீட்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு திலகம் ஷேப் போட்டு இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கார்னரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்கள பார்த்தீங்களா, அந்த இதை மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸை போட்டுகிட்டே வரணும். வளைவு வந்து ரொம்ப சின்னதாக வருது, சுருக்கமாக வருது அப்படின்னா ஸ்டிச்சை வந்து நீங்கள் சின்னதாக போடணும். அப்போ தான் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த மோட்டிஃபோட டிசைன் வந்து கரெக்டாக தெரியும், அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப அந்த கார்னர் டாப்பில் வந்து ஷேப் வந்து எப்படி கொண்டு வரணும், கார்னர் ஷேப்பு. இப்போ மேலே வந்து நீடில் இருக்குல்ல, அது அப்படியே வந்து ரைட் சைட்லேயும் இறக்க வேண்டாம், லெஃப்ட் சைட்லேயும் இறக்க வேண்டாம், சென்டராக அப்படியே இறக்கிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும், கார்னர் ஷேப்பு. ஸோ அதை வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறத எக்ஸசைஸ் நம்பர் 2 வச்சுக்கோங்க. இந்த 2 எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த டிசைன் வந்து 15 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேக் ஸ்டிச்சுக்காக செலக்ட் பண்ண டிசைன் இதுதான்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.